ஒன்றும் இல்லை கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இதில் என்னன்னா, மணிரத்னம் ஏன் அவர் மாஸ்டர்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஓகேவா? அது ரொம்ப சின்னது, ஓகேவா? இந்த பாட்டு சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, ஓகேவா? இந்த பாட்டு ஆக்சுவலி வந்து புறநானூறு கான்செப்டில், புறநானூறு புக் இருக்கு, நூல் இருக்குல்ல, அது வந்து சங்கமலக்கிய நூலில் ஒன்று, அந்த கான்செப்டில் தான் எடுத்திருப்பாங்க. புறநானூறுனா என்னன்னா, அதாவது தமிழர்கள் அவங்களோட புற வாழ்க்கை, அதாவது இந்த போர், அப்போ இருந்த அரசியல், அப்போ இருந்த வணிகம், அதை பற்றி இருக்கிற ஒரு நூல், ஓகேவா? அந்த கான்செப்ட் அது எப்படின்னா, தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க. தலைவன் வந்து வெளியே போருக்கு போவார், தலைவி வந்து வீட்டுக்குள்ளே இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்ற கான்செப்டில் அந்த புறம் சார்ந்த தமிழர்களின் வாழ்க்கையை பற்றி புறநானூறு இருக்கும். அகநானூறு என்னன்னா இவங்களோட இல்லற வாழ்க்கை, இவங்களோட உள்ள இருக்கிற காதல் அப்படின்றது அகநானூறு. புறநானூறுன்றது வெளியே பற்றி, ஓகேவா? இப்போ என்னன்னா அந்த கான்செப்டில் தான் இந்த பாட்டு ஃபுல்லாகவே அவர் யோசிச்சிருக்காரு. ஓகே, அது ஓகே, ஒரு ஐடியா தான். இப்போது டைரக்ஷன் வைஸில் இவர் ஏன் ஒரு மாஸ்டர்னு சொல்கிறாங்கன்னா, இவர் தலைவர் வந்து சண்டை போட்டுருக்காரு, ஓகேவா? இப்போது இது ஒரு ஃப்ரேமு, ஓகேவா? இந்த ஃப்ரேம் பார்க்கவே கொஞ்சம் மெஜஸ்டிக்காக இருக்குது. இதை கம்போசிஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமாட்டோகிராஃபி கம்போசிஷனில் ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமுக்குள்ளே இன்னொரு ஃப்ரேம் இருக்குது, ஓகேவா? ஃப்ரேம் கம்போசிஷனில் இருக்குது, ஓகேவா? இது ஏற்கனவே பார்க்க மெஜஸ்டிக்காக இருக்குது, ஓகேவா? இதை எப்படி இன்னுமே டைனமிக்காக மாற்றலாம் அப்படின்னு பாருற. இந்த குழந்தைய பாரு, இங்கேருந்து இந்த குழந்தை ஓடுதா, அங்கேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் 2 பேர் விளையாண்டுருப்பாங்க, இந்த அம்மா என்னமோ செஞ்சுட்டு இருக்கோம் அங்கேருந்து, ஓகேவா? இது ஒரு சாதாரண ஒரு புஷ்ஷின் ஷாட்டு தான். இது உள்ளே போகுது, அவ்வளோதான். சாதாரண ஒரு புஷ்ஷின் ஷாட்டு தான். ஆனால் அதையுமே எப்படி அவர் டைனமிக்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, இதுதான் ஒரு டைரக்டரோட வேலை. கதை எழுதுறது யார் வேணால் எழுதலாம், ஓகேவா? ஒரு டேரக்டர் தான் அந்த ஃப்ரேம் எப்படி நான் டைனமிக்காக மாற்றுறது, இல்லை இது பேர் மிசான் சீன்னு சொல்லுவாங்க. நாங்கள் படித்ததில் வந்து மிசான் சீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டப் பண்ணுறதுக்கு பேர், ஓகேவா? அதை இவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, எவ்வளோ டைனமிக்காக பண்ணியிருக்காரு. இப்போ ஏன்னா அந்த காலத்தில் வந்து இவர் அளவுக்கு பண்ணல யாருமே, இவர் அளவுக்கு இந்த பிரம்மாண்டமும் காட்டல, இவர் அளவுக்கு டெக்னிக்கலாகவும் யாரும் பண்ணல. அதனால தான் இவர் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து எடுத்திருப்பான், மணிரத்னம் எங்கேருந்து எடுத்திருப்பான், அதெல்லாம் அந்த ஆளுக்கு தான் தெரியும் எங்கேருந்து எடுத்திருப்பான். மேக்ஸிமம் ஹாலிவுட்லேருந்து எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்றபடி இந்த ஈரானியன் ஃபிலிம் அந்த மாதிரி எதையாவது பார்த்து அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் இருக்கணும் அப்படின்றது. ஆனால் இதனால தான் அவரை மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தெரில, இதே மாதிரி தக் லைஃப் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். தக் லைஃப்பில் எதாவது பாட்டுக்கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், பாய் சி யூ. ஏன் உங்கள்கிட்ட பேசுனேனே தெரில, சும்மா ஜாலிக்கு தான் பேசினேன்.